லாஸ்ட் வீடியோல உளுந்து கஞ்சி பவுடர் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. சரி வாங்க அது எப்படி செய்யறதுன்னு ஷேர் பண்றேன். அதுக்கு நான் வந்து 2 கப் அளவுக்கு உடைக்காத முழு கருப்பு உளுந்து சேர்த்துருக்கேன். வெள்ளை உளுந்துல செய்யறது அந்த அளவுக்கு நல்லதில்ல. கருப்பு உளுந்தா எடுத்துக்கோங்க நீங்க. அதுதான் ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். 2 கப் உளுந்துக்கு வந்து 1/2 கப் வந்து பச்சரிசி. 1 கப்புக்கு வந்து 1/4 கப்பு ரேஷியோ. அதனால நான் வந்து 2 கப்புக்கு வந்து 1/2 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். இது 2த்தையும் நல்லா வாஷ் பண்ணி வெயில்ல காய வச்சுட்டு, நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். உளுந்து வந்து கருப்பா இருக்கிறதுனால ரோஸ்ட் ஆச்சான்னு தெரியாது. ஸோ வாசனை வரும். அந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்துறணும். பச்சரிசியும் அந்த மாதிரி வந்து கோல்டன் ப்ரவுன் ஆகுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், அப்புறம் ஒரு 10 ஏலக்காய் ஃப்ளேவருக்கு. உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கலன்னா, நீங்க அத ஸ்கிப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறுன பிறகு ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சுக்கலாம். ஃபைன் பவுடரா அரைக்க முடியாது. கொஞ்சம் திப்ப திப்பையா தான் இருக்கும். நீங்க குழந்தைக்கு குடுக்குற மாரியா இருந்தா இத ஜலிச்சு எடுத்துக்கலாம். பெரியவங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ம அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில கஞ்சி செய்யலாம். ஒரு 2, 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து உளுந்து கஞ்சி பவுடர், தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா லம்ப்ஸ் இல்லாம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அடுப்பு ஆன் பண்ணி நல்லா கிண்டிட்டே இருந்தீங்கன்னா, நல்லா கொஞ்சம் கட்டியாகி வரும். அந்த ஸ்டேஜ்ல வந்து ஸ்வீட்னஸ்க்கு நீங்க நாட்டு சர்க்கரை, பனவெல்லம், கருப்பட்டி எது வேணா சேர்த்துக்கலாம். உங்க விஷ் தான். லாஸ்ட்டா பால் இல்லன்னா தேங்காய் பால் எது வேணா சேர்த்து நீங்க அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம். இது 8 மந்த் பேபீஸ்ல இருந்து வயசான பாட்டி, தாத்தா வரைக்கும் எல்லாரும் சாப்பிடலாம். அவ்ளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு இதுல.